ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகனோட பராசக்தி திரைப்படத்தோட அப்டேட் வந்து இப்போ வந்து நம்மளோட நடிகர் அதர்வாவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கிறது தான் நம்மளோட சிவகார்த்திகேயன். ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் கடைசி வழியான திரைப்படம் தான் அமரன். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஏன்னா வந்து நிஜ கதையை வந்து மையப்படுத்தி எடுத்ததுனாலே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அமரன் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் மதுராசி அப்படின்ற திரைப்படத்தை வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த திரைப்படத்தை வேலையை முடிச்சு விட்டு அடுத்ததாக வந்து சுதா கொங்கரோட இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற திரைப்படத்தை வந்து நடிக்க இருக்கிறாரு. ஸோ இந்த திரைப்படத்தை சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து ஒரு ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம அதர்வாவோட நடிப்பில் டிஎன்ஏ அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளியாக இருந்தது. ஸோ இந்த திரைப்படத்துக்கான மதுரை வந்து அதர்வாவிடம் வந்து செய்தியாளர்கள் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து பராசக்தி திரைப்படத்தோட அப்டேட் வந்து அவரே கொடுத்துருக்காரு. அதாவது இன்னும் 2 மாதங்களில் பராசக்தி திரைப்படம் வந்து அஃபிஷியலாக வந்து முடிந்துவிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.